அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கால் வலி, இந்த தொட வலி, கெண்டைக்கால் வலி, முட்டு வலி, பாத வலி, இந்த கால் இடுப்புக்கு கீழ உள்ள கால் வலிக்கு உண்டான பயிற்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கீழ உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு வேலையே இல்ல. சமணம் போட்டு கீழ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேலையே இல்ல. டிவி பார்க்கறதுக்கு சோபா, சேரு இதில தான் உட்கார்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கும் டைனிங் டேபிளு, டாய்லெட்டுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட். உட்கார்றது கீழ சமணம் போட்டு இந்த கால் 2 காலும் இப்படி மடிச்சு உட்கார்றதுக்கு வேலையே இல்ல. அதனால தான் இந்த ரத்த ஓட்டம் சீரா பாயாதனால தான் நமக்கு இந்த இந்த கெண்டைக்கால் வலி, தொட வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலிலாம் வருது. இது வந்து ஒரு 30 வயசு வரைக்கும் தெரியாது. 30, 40 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கு மேல தான் இந்த ரத்தோட்டம் சுத்தமா பாயாம இருக்கிறதுனால தான் இந்த மூட்டு இடுப்பு வலி, இந்த தொட வலிலாம் வர்றது. அதுக்கப்புறம் இந்த தொட பெருமனா இருக்கிறவங்க தருமனா இருக்கும். அவங்க கூட இந்த எக்சர்சைஸ் பண்ணா தொட வந்து நல்லா கெட்டியாவும், இந்த தசை வந்து சதப்பகுதி நல்லா குறையும். இந்த கெண்டைக்காலுக்கு உண்டான சதப்பகுதி இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடப்பகுதி பெருசா இருக்கும். காலும் இந்த இடத்துல பெருசா இருக்கும். இந்த காலுக்கு உண்டான பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே குறையும். இந்த காலுக்கு உண்டான பயிற்சி. காலுக்கு உண்டான பயிற்சி எப்படிங்கிறத இத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம்? நின்னுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கால வந்து நல்லா இப்படி ஒரு 5 எண்ணிக்க, ஒரு 5 எண்ணிக்க. இது மாரி செய்யணும். அடுத்தது வந்து இந்த கால் 2ம் பின்னாடி வந்து உதைக்கணும். பின்னாடி பெடக்ஸ வந்து இந்த குதிங்கால் வந்து இங்க இடிக்கணும். ஒரு 5 எண்ணிக்க. இது நெறைய பேத்துக்கு வராது. நல்லா இப்படி செவுத்த புடிச்சுக்கிட்டு தனியா நிக்க முடியலன்னா, இப்படி செவுத்த புடிச்சுட்டு கூட செய்யலாம். இங்க பாருங்க. பின்னாடி வந்து நல்லா அந்த சைடு அடிக்கணும். இங்க பாருங்க. இது மாரி ஒரு 5 எண்ணிக்க. பின்னாடி வந்து அப்படி தொட முடியலன்னா, கைய புடிச்சு அப்படியே மெதுவா இப்படி, இப்படி கைய புடிச்சு இப்படி செய்யலாம். இப்படி சரியா தொட வரல, உங்களுக்கு தொட வரலன்னா, இப்படி புடிச்சு கூட செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்க. இந்த தொட மசில்ஸ்லாம் கொஞ்சம் குறையும். கால் கெண்ட பகுதி. அங்க பாரு நல்லா அடிக்கணும். இது மாரி செஞ்சோம்னா, இந்த ரத்த ஓட்டம் நல்லா பாயும். இந்த தொடப்பகுதி, கணுக்கால் பகுதி, இந்த கெண்டைக்காலு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சதை குறையும். ஒரு ரத்த ஓட்டம் நல்லா நல்லா ஃப்ரீயா பாயும். இந்த வலிலாம் வராது. அடுத்தது என்னான்னா, இந்த கால வந்து விருச்சாசனம். அப்படியே நல்லா ஒட்டி வரணும். தொடைய ஒட்டி வந்து ஒரு 5 எண்ணிக்க. அப்படியே நல்லா மூச்ச இழுத்து, நல்லா ஒரு 5 எண்ணிக்க. மூச்ச நல்லா இழுத்து விடணும். இது மாரி செய்ய வல்லேன்னா, உங்களுக்கு செவுத்த ஒட்டி நின்னுக்கலாம். செவுத்த ஒட்டி சாஞ்சுட்டு கூட செய்யலாம். இந்த பாதம் ஆரம்பத்தில வர்றவங்களுக்கு இது மாரி தான் வரும். இவ்வளோ தான் வரும். அப்புறம் செய்ய செய்ய தான் இது மேல அப்படியே வரும். இதுதான் ஃபைனலா வரணும். அடுத்தது இந்த கால். இந்த கால் செஞ்சோமா, அடுத்தது இந்த கால். நல்லா மூச்ச இழுத்து ஒரு 5 மூச்சு. 5 மூச்சு. இது விருச்சாசனம். அடுத்தது ஏகபாதாசனம். ஏகபாதாசனம்னா, கால் வந்து அப்படியே திருப்பணும். திருப்பி ஒரு 5 எண்ணிக்க. இப்படி இருக்கா? இத வந்து இப்படியே திருப்பணும். திருப்பி ஒரு 5 எண்ணிக்க. நல்லா மேல தூக்கி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு ஆரம்பத்தில இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு அப்புறம் மேல ஃபைனல் வரும்போது இப்படி மேல தூக்கி இப்படி வச்சுக்கணும். ஒரு 5 எண்ணிக்க. நல்லா மூச்ச இழுத்து விடணும். இது முடியாதவங்க வந்து செவுத்த ஒட்டி நின்னு ஃபர்ஸ்ட்டு செய்யலாம். பழக பழக வந்துரும். ஒரு 5 எண்ணிக்க. இந்த கால் செஞ்சோமா? இப்ப அடுத்தது இந்த கால். இங்க பாரு. நல்லா இப்படி தூக்கி நல்லா ஒரு 5 எண்ணிக்க அடுத்த மூச்சு. ஆழ்ந்த சுவாசம். நல்லா இழுத்து மூச்ச விடணும் ஒரு 5 எண்ணிக்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பாத உஸ்தாசனம். இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இப்படி செவுத்த ஒட்டி இங்க பாருங்க. இப்படி செவுத்த ஒட்டி நின்னுக்கிட்டு, கால புடிச்சு அப்படி நீட்டணும். அவ்வளோதான். செவுத்த அதுக்கப்புறம் கொஞ்சம் செவுரு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்து நீட்டணும். கால் வந்து இது நேரா இருக்கணும். இங்க பாருங்க. இப்படி புடிச்சுக்கணும், புடிச்சுக்கணும். கால் வந்து நேரா இருக்கணும். அவ்வளோதான். இப்படி நேரா இருக்கணும் கால். அவ்வளோதான். பாத உஸ்தாசனம். அடுத்தது இந்த கால். ஆரம்பத்தில வர்றவங்களுக்கு இங்க பாரு இவ்வளோ தான் வரும். இந்த அளவு தான் வரும். இந்த முட்டு மடங்கி தான் வரும் ஆரம்பத்தில உள்ளவங்களுக்கு. செய்ய செய்ய தான் இப்படி நேரா வரும். இப்ப நேரா இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி வரும். ஆரம்பத்தில லைட்டா மடங்கி வரும். செய்ய செய்ய தான் இது ஒரு 5 எண்ணிக்க. இங்க பாரு. அவ்வளோதான். இது மாரி ஒரு 5 எண்ணிக்க. அடுத்தது இந்த கால்.
கால் ஆனால் நேராக இருக்கணும். இது பாத விருத்தாசனம். அடுத்தது கருடாசனம். கருடாசனம் காலை பின்னணும். பின்னும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா ரிலீஃப் ஆகும். இந்த தொடப்பகுதி அப்படியே திருவி வரும். திருவி வரும்போது இந்த தொட சதை, கெண்டைக்கால் சதை இதெல்லாம் அப்படியே முறுக்கி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இந்த சதைப்பகுதி நல்லா குறையும். இங்கே பாருங்க. அவ்வளோதான். இது மாதிரி செய்யணும். இந்த கால் அப்படியே பின்னி வரும். அடுத்தது இந்த கால் இது மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் செய்ய வராது. செவுத்துல இப்படி நின்றுக்கிட்டு இப்படி சுற்றி செய்யலாம். இப்படி செவுத்துல நின்றுக்கிட்டு இப்படி செய்யலாம். அப்புறம் செய்ய செய்ய தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் கருடாசனம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த கால் இடுப்புக்கு கீழே உள்ள காலுக்கு உண்டான வலி, சதைப்பகுதி பெருசாக இருக்குது, தொடை பெருசாக இருக்குது, அவங்களுக்குலாம் இது நல்ல பயிற்சி. இது காலையில் முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டிலே செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். ஃபஸ்ட்டு செவுத்த ஒட்டி அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். இது செஞ்சோம்னா அந்த கால் வலி சுத்தமாக வராது. சதைப்பகுதி குறையும், கால் வலி வராது. இது டெய்லி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.